வியாபார ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வருது உங்களுக்கு. வியாபார ஆப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் கேட்கக்கூடியது பேமெண்ட் டியூ டேட் வந்து கஸ்டமருக்கு ரிமைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து நான் மொபைல் ஆப்பில் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மொபைல் ஆப்பில் போகும்போது நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனி டீட்டெயில் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் அதில் எடிட் பண்ணுறதா இருந்தால் இங்கே சேஞ்ச் கம்பெனின்னு கொடுத்து நீங்கள் கம்பெனிஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ லோடிங் கம்பெனி ப்ராசஸ்ஸு உள்ளே லோட் ஆகி வந்துடும். உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு கீழே ஒரு இடம் இருக்கும். இங்கே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதும் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உள்ளே இங்கே காமிக்கும். இங்கே பேமெண்ட் ரிமைண்டர் அப்படின்ற இடத்துல செல்ஃப் பேமெண்ட் ரிமைண்டர் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரிமைண்ட் மீ ஃபார் பேமெண்ட் டியூ மோர் தென் எத்தனை டேக்கு மேலே அந்த டியூ வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து 1லேருந்து அதாவது 1 டேலேருந்து 180 டேஸ் வரைக்கும் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 டேஸ் வந்து செட் பண்ணுறேன். செல்ஃப் பேமெண்ட் ரிமைண்டர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும், 2 டைம்ஸ் ஏ டேவா இல்லை எவ்ரி டைம் ஆன் ஆப் ஓப்பன், அதாவது நீங்கள் ஆப் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகணுமா அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? செட் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கும் வந்து மெசேஜ் போகணுமா அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாகவே ஹாய் இட்ஸ் எ ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் டு யூ ஃபார் பேயிங் பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு மெசேஜாக போயிடும். நீங்கள் அடிஷ்னலாக என்னென்ன டீட்டெயில் உங்கள் மெசேஜில் ஃபில் பண்ண போகிறீங்களோ ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். இது வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஆப்ஷன். இது பேமெண்ட் ரிமைண்டர் வந்து வியாபார ஆப்பில் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வேறு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பிரிண்ட்ன்ற இடத்துல போனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பிரிண்டரை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. தீம்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தீம் வேணுமோ அதை வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி எல்லா ஃபார்மேட்லேயுமே தீம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வியாபாரில் இருக்கும். அதே போல் வந்து டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து பிரிண்டில் வரும்போது உங்களுக்கு லார்ஜாக வேணுமா இல்லை ஸ்மாலாக வேணுமா இல்லை மீடியம் சைஸில் வேணுமா இல்லை வெரி லார்ஜாக வேணுமா எந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் சைஸ் வந்து ரெகுலர் பிரிண்டராக இருந்தால் A4 A5 2 ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கம்பெனி நேம் டெக்ஸ்ட் சைஸ். உங்கள் கம்பெனி நேம் வந்து பிரிண்டில் வரும்போது எந்த அளவுக்கு சைஸ் வரணும் அப்படின்றது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்பெனி லோகோ, அட்ரஸ், இமெயில் இது எல்லாமே டிக்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு பில் ஆப்ஷனில் வரும். நீங்கள் எப்போ வேணாலும் உள்ளே வந்து இந்த டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிளில் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தெர்மல் பிரிண்டர் மேலே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது தெர்மல் பிரிண்டரில் தான் நீங்கள் ரெகுலராக எடுப்பீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். மேக் தெர்மல் பிரிண்டர் ஆஸ் ஏ டிஃபால்ட் அப்படின்னு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து செலக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கடுத்தது தெர்மல் பிரிண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சு இல்லைனா நீங்கள் கஸ்டம் சைஸும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் 3 இன்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் காப்பீஸ்லேயும் நீங்கள் வந்து எத்தனை காப்பி பிரிண்ட் வரணுன்றதையும் இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பிரிண்டருக்கும் தீம் 1 தீம் 2ன்னு 2 தீம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது வேணாலும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பேலன்ஸ் அமௌண்ட்டு, ரிசீவ்டு அமௌண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் நீங்கள் இங்கே செட் பண்ணுறது தான். இது டிஃபால்ட்டாக வந்து வியாபாரிலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது. தேங்க்யூ ஃபார் டூயிங் பிஸ்னஸ் வித் அஸ் அப்படின்றது டிஃபால்ட்டாக வர்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்களே செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாகவே சேல் போடுறது எப்பவுமே கேஷ் சேல் அப்படி தான் போடுவீங்க அப்படின்னா கேஷ் சேல் ஆஸ் ஏ டிஃபால்ட் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பில்லிங் நேம் ஆஃப் பார்ட்டியோட பில்லிங் நேம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் டிக் வச்சுக்கலாம். பார்கோட் ஸ்கேனிங் ஃபார் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஸ்கேனர்லேருந்து ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு ஐட்டம் ஷோ ஆகணுமா இல்லை ஃபோன் கேமராலேருந்து ஸ்கேன் பண்ணால் வரணுமான்றதை நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கே செட் பண்ணிக்கலாம்.
ஸோ வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷ்னலாக எவ்வளோ கஸ்டமைசேஷன் வேணாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ பர்த்டே அனிவர்சரி ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து விஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அது மாதிரி அடிஷ்னல் ஃபீல்டர்ஸும் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளாவும் அடிஷ்னல் ஃபீல்டு நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இந்த அடிஷ்னல் ஃபீல்டு வந்து எங்கே ஷோ ஆகணும் அப்படின்றதையும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். சேலில் வரணுமா, பர்ச்சேஸில் வரணுமா, அந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து ஆட் ஆகிடும். அதாவது நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது அந்த காலமும் உங்களுக்கு ஆட் ஆகி வரும். ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு டவுட் கேட்டு கால் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நான் போடுறேன். ட்ரான்சாக்ஷன் மெசேஜ் வந்து பார்ட்டிக்கு சென்ட் ஆகணுமா அப்படின்றத நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம உள்ளே போக போக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மொபைல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதுக்காக டெஸ்க்டாப் வெர்ஷனில் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. டெஸ்க்டாப் வெர்ஷன்லேயும் இருக்குது. ஆனால் வந்து டெஸ்க்டாப் வந்து நீங்களாக யூஸ் பண்ணி பார்க்குறீங்க, கம்பெனி சைட்லேருந்தும் டெமோ கொடுப்பாங்க. பட்டு மொபைல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் வீடியோ வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். யூட்டிலிட்டிஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப முக்கியமாக எல்லோரும் கேட்குறது என்னென்னா, ஒரு அகாடமிக் இயர், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறது மார்ச் டு அந்த இது வரைக்கும் வருது இல்லையா, ஏப்ரல் வரைக்கும், அந்த இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறத இங்கே ஸ்டார்ட் ஃபினிஷ்ன்றதை இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஸ்டார்ட் ஃபினிஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து பேக்கப் ஆகிடும்.